சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டி லாகூரில் நேற்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 362 ரன்களை குவித்தது. அந்த அணியில் ரச்சின் ரவீந்திரா, வில்லியம்சன் இருவரும் சதம் அடித்து அசத்தினர். இதனைத் தொடர்ந்து கடின இலக்குடன் களமிறங்கி தென்னாப்பிரிக்க அணியில் 3 வீரர்களை தவிர்த்து மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். கேப்டன் பவுமா மற்றும் வாண்டர் டசன் அரை சதம் அடித்தனர். கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்த மில்லர் சதம் அடித்தார். ஆனால் அந்த அணி 50 ஓவர்களில் 312 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 50 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமை துபாயில் நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்தவுள்ளன.